2001ஆம் ஆண்டு இளைய புரட்சி தலைவி அம்மாவில் இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்தோம் ஐயா. நீ கொடுத்தியா? அதாவது இன்னைக்கு உலக அளவில் இஸ்லாமியர்கள் வைக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல, பாகிஸ்தான்ல கொடுக்கல, வங்காளதேசத்துல கொடுக்கல. இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் கூட கொடுக்காத போது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் நோம்பு கஞ்சி கிடைக்க விலையில்லாம அரிசி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நாகூர் தர்கா சந்தன குழு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம். 2012 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு மானியம் கொடுத்து வந்தது. திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி அதிமுக ஆட்சி 2019 6 கோடி அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து கொடுத்தோம். அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டாங்க. அதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. 2014 காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அதிமுக அரசு. உலமாக்கள், மோதிலாளர்கள், ஓய்வூதிய பயனாளர்கள் எண்ணிக்கை 2000 2600 ஆகும். அவருடைய ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசு. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள், தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய அமைப்புள்ள நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொடர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது அதிமுக ஆட்சியில். 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பெரும் வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது. என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நாகப்பட்டினம் சென்ற பொழுது நேரடியாக நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய 4,25,00,000 ஒதுக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.